கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துக்கள். ஜூன் மாத வாக்குத்தத்தம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜோயல் சாப்டர் 2 verse 21. Fear not, O land, be glad and rejoice, for the Lord will do great things என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக, ஜூன் மாத வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார். யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் சிறிய தீர்க்க தரிசன புத்தகமாக இருந்தாலும் இந்த ஒரே அதிகாரத்தின் மூலம் கர்த்தர் அநேக காரியங்களை டிஸ்கஸ் பண்ணுகிறார். யோவேல் தீர்க்க தரிசின் மூலமாக முதலாவது அவருடைய வருகை நாட்களில் நடக்கும் அடையாளங்கள் பற்றியும், எச்சரிப்பின் சத்தம் பற்றியும், ஜனங்கள் மனம் திரும்புவதல் பற்றி, மனவாட்டி சபை ஆயத்தமாக வேண்டும் என்பதை பற்றியும், வாக்குத்தத்தம் பற்றியும் அனைத்தையும் இந்த ஒரே அதிகாரத்திலே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக எடுத்துரைக்கிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் கர்த்தருடைய நாள் அப்போ நடக்கிற சம்பவங்களை பற்றியும் எச்சரிக்கையாக நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் இந்த அதிகாரம் டிஸ்கஸ் பண்ணுகிறது. அதை பற்றி நாம் பேச போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய ஆண்டவர் நம்ம ஒரு தேசத்தில் வச்சிருக்கிறார்னா நாம் மட்டும் வாழ அல்ல, நாம் குடும்பம் மட்டும் வாழ அல்ல, நம் குடும்பம் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட அல்ல, நம் குடும்பம் மட்டும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இம்ப்ரூவ் ஆகணும் இல்லை. இவை அனைத்தும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதே நேரத்தில் அந்த தேசத்திற்காக திறப்பின் வாயிலில் இருக்கிற ஜனமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் மிக அதிகமாக ஆசைப்படுகிறார். அதனால்தான் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகுனா அந்த தேசத்துக்கு சேமத்தை வர்ஷிக்க பண்ணுவேன், அந்த தேசத்தை ஆசீர்வதிப்பேன்றாரு. மோசேயும் தேசத்திற்காக தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறப்பின் வாயிலில் என்று கர்த்தரிடத்தில் மன்றாடின, ஆண்டவர் அவங்கள பனிஷ் பண்ணாதீங்க, அவங்க மீறுதல்களை பனிஷ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்தில் மன்றாடி ஜெபித்தான். நெகேமியா, எரேமியா இவர்களெல்லாம் தேசத்திற்காக கதறின தீர்க்க தரிசிகள். அவர்கள் மத்தியில் ஆண்டவர் நம்ம ஒரு தேசத்தில் வச்சிருக்காருன்னா இந்த தேசத்தின் நன்மைக்காக ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். அநேக போராட்டங்கள் தேசங்கள் சந்திக்கும், அநேக வறுமைகள் தேசங்கள் இருக்கும், வறட்சிகள் இருக்கலாம், ஸ்திரத்தன்மை இல்லாத நேரங்கள் இருக்கலாம், அரசியல்வாதிகள் இவர்களுக்கு மத்தியில் அங்கலாய்க்கும் ஜனங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம் தேசத்திற்காக திறப்பின் வாயிலே நின்று உபவாசித்து ஜெபம் பண்ணாதான் இந்த அதிகாரம் சொல்லுது. ஆண்டவர்கிட்ட கிட்டி சேரணும், உபவாசம் இருக்கணும், ஜெபம் பண்ணணும். நீங்கள் படித்து பாருங்கள். உபவாசம் இருந்து அழுகையோடும் புலம்பலோடு ஆண்டவர்கிட்ட நின்று, ஆண்டவரே எங்கள் தேசத்தை சந்திங்க, ஆண்டவரே எங்கள் தேசத்தை ரட்சிங்க, ஆண்டவரே எங்கள் தேசத்தை பனிஷ் பண்ணிடாதீங்க ஆண்டவரே என்று திறப்பின் வாயிலில் நிற்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அந்த தேசத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார், நன்மையான காரியங்களை செய்வார், தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அந்த தேசத்தின் ரட்சிப்பு கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக வர ஆரம்பிக்கும். அதுதான் இந்த அதிகாரம் முழுவதும் டிஸ்கஸ் பண்ணுகிறது. ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிக கிருபையும் உள்ளவர். அதனால தான் ஆண்டவர் ரொம்ப இறங்குவார். நம்ம எப்போ தேசத்துக்காக ஜெபிக்கிறோமோ தேவன் தேசத்திற்காக இறங்குவார், தேவன் தேசத்தின் நிலைமையை மாற்றுவார், தேவன் தேசத்தை ஆசீர்வதிப்பார். அதனால தான் நாம் கர்த்தரிடத்தில் கிட்டி சேர்ந்த, ஆண்டவரே இந்த தேசத்தை ஆசீர்வதி, உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் உங்களை வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு அந்த சுற்று வட்டாரத்தின் நன்மைகள் உங்கள் மூலமாக உண்டாக வேண்டும் என்று தான் அங்கே உங்களை வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் ஜெபியுங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த தேசத்தின் எல்லா இக்கட்டுகளையும் மாற்றி ஒரு செழிப்பை அந்த தேசத்தில் உண்டாக்குவார், பெரிய காரியங்களை செய்வார். பயம் நீங்கினால்தான் அங்கே மனக்களிப்பு உண்டாகும், பயம் நீங்கினால் தான் பெரிய களிக்கூறுதல் உண்டாகும். அதன் பயம் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்றார். நாம் ஆண்டவரே எங்கள் தேசம் இப்படி இருக்கேன்னு நாம் பயப்படக்கூடாது. நாம் தேவனிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறவர்கள். நாம் பயப்படாமல் நம்ம ஜெபிக்கிற வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருந்தார் கர்த்தர் அந்த பயத்தை நீக்கி நம்ம மகிழ்ச்சி அடையும்படி செய்வார். அதன்படி செய்து பெரிய காரியங்களை தேசத்திற்காக செய்வார். எப்படிப்பட்ட பெரிய காரியங்கள்? பின்மாரியை வர்ஷிக்க பண்ணுவார், களங்களை தானியங்களால் நிரப்புவார். இதெல்லாம் இந்த அதிகாரம் சொல்லுகிறது. திராட்சரசம் எண்ணெயை வழிந்தோட செய்வார், முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷத்தை திரும்ப தருவார். தேசத்தின் மக்களுக்காக சம்பூர்ணமாய் சாப்பிட செய்வார், அதிசயமாய் நடத்துவார். அது மட்டுமல்ல,
தன்னுடைய ஜனங்கள் வெட்கமடையாதபடி செய்வார். ஏனென்றால் ஆண்டவர் 2 முறை இந்த அதிகாரத்தில் சொல்கிறார். 26வது வசனம் 27வது வசனத்தில் ஒருபோதும் வெட்கப்பட செய்ய மாட்டார். நெவர் அகெயின் வில் மை பீப்புள் பி அஷேம்ட் அப்படின்னு 2 முறை சொல்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. He promises abundant and beautiful things. எப்போ நம்ம தேசத்தின் அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தேசத்திற்காக ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு தேசத்தின் ரட்சிப்பு அந்த தேசத்தில் வாழுகிற தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களிடத்திலிருந்து தான் இருக்கிறது. இயேசு பூமிக்கு வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அப்பொழுது அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அந்த ராஜ்யத்தில் மெம்பராக இருக்க போகிறார்கள். அந்த தேசத்தில் ஒரு பெரிய பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக மாறப்போகிறது. இயேசு கிறிஸ்து தனக்கு மட்டமாக வரவில்லை. தன் எல்லா ஜனங்களும் சகல பாஷைக்காரரும் சகல கோத்திரங்களும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரிடத்தில் கிட்டி சேர வேண்டும் என்ற ஆசையோடு இந்த உலகத்தில் வந்தார். இன்று நம்ம எல்லாம் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த ரெப்ரசன்டேட்டிவாக நாம் நம் தேசத்திற்காக ஜெபிப்போம். பயப்படாதேங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மறுபடியும் படிப்போமா? யோவேல் 2ஆம் அதிகாரம் 21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம் மூலமாக செய்வார், நம்முடைய குடும்பத்தின் மூலமாக செய்வார், நம்முடைய சந்ததியின் மூலமாக இந்த தேசத்திற்கு ஒரு ரட்சிப்பை உண்டாக்குவார். கர்த்தர் மாறாதவர்.